குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் முதல் பாடமான நிலைமின்னியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முந்தைய பதிவில் காஸ் விதியோட பயன்பாடில் மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா கடத்தி ஒன்றினால் ஏற்படக்கூடிய மின்புலம் அதை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு சமதள தட்டு. இதில் முழுவதும் எப்படி இருக்குது, மின்னூட்டங்கள் நிரம்பி இருக்குது. இப்போ இதோட மின்னூட்ட பரப்பு அடர்த்தி அதை சிக்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சிக்மா அப்படிங்கிறது மின்னூட்ட பரப்பு அடர்த்தி. இதுக்கு முன்னாடி லேம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்ன அப்படின்னா மின்னூட்ட நீள் அடர்த்தி. சரிங்களா? இப்போ இந்த சிக்மாவோட மதிப்பை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q/A. ஓரலகு பரப்பிற்கான மின்னூட்டம். சரிங்களா? இதுதான் சிக்மா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த சமதள பரப்பில் இருந்து ஒரு R தொலைவு எடுத்துக்கிறேன். இந்த R தொலைவில் ஒரு புள்ளி P இருக்கு. இந்த புள்ளியில தான் நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம், மின்புலத்தை கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த சமதள தட்டு, மின்னூட்டம் பெற்ற இந்த சமதள தட்டு, அதிலிருந்து R தொலைவில் உள்ள ஒரு புள்ளி Pயில் உருவாக்கும் மின்புலத்தை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சமதள தட்டு உருவாக்கக்கூடிய காசியன் பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி உருளை வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? 2R நீளமும் குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட உருளை வடிவ காசியன் பரப்பை நம்ம எடுத்துக்கிறோம். 2R நீளம்னா வேற ஒன்றும் இல்லை, இதான் அந்த சமதள தட்டோட மையப்புள்ளி. இதிலிருந்து இது R தொலைவு, இதிலிருந்து இது ஒரு R தொலைவு. ஸோ மொத்தமாக இந்த உருளையோட நீளம் அப்படின்னா 2R நீளம். இதோட குறுக்கு வெட்டு பரப்பு அப்படின்னா அது A அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதோட நடுப்பகுதி வழியாக சமதள தட்டு கடப்பதாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி படம் இருக்கு. இதுதான் காசியன் பரப்பு. இதுதான் அந்த காசியன் பரப்பு. இப்போ நம்ம வழக்கமா மின் புலம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவோம், காஸ் விதியை பயன்படுத்துவோம். அப்போ காஸ் விதி உங்களுக்கு தெரியும், பை இஸ் ஈக்குவல் டு Q/ε0. அதாவது மின் புலத்தையும் மின்னூட்டத்தையும் மின் பாயத்தையும் மின்னூட்டத்தையும் தொடர்பு படுத்துது. அப்போ முதல்ல நம்ம எது கண்டுபிடிக்கணும், மின் பாயம் கண்டுபிடிக்கணும். அப்போ மின் பாயம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதான், பை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார். சரிங்களா? இப்போ இந்த உருளைக்கு அதே மாதிரி 3 பகுதியாக நான் எடுத்துக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா இந்த P அப்படிங்கிற இந்த பகுதி, இது 1. அடுத்ததா P' சொல்லக்கூடிய இந்த பகுதி, இந்த உருளையோட இந்த பகுதி, அடுத்து இந்த பகுதி, அடுத்ததா இந்த வலைபரப்பு. போன இதில் எடுத்த அதே தான், வலைபரப்பை 3ஆவதாக எடுத்துக்கலாம். இந்த 3 பகுதிக்கும் தனித்தனியாக மின் பாயம் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்த மின் பாயம், இந்த காசியன் பரப்போட, உருளை வடிவ காசியன் பரப்போட மொத்த மின் பாயம் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ மின் பாயம் பை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் வலைபரப்பு E வெக்டார் டாட் dA வெக்டார் பிளஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் P E வெக்டார் டாட் dA வெக்டார் பிளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் P' E வெக்டார் டாட் dA வெக்டார். இந்த மின் பாயத்தோட மதிப்பு இது மொத்தமாக சேர்ந்தது தான் பை. இது எதுக்கு சமமாக இருக்கும், Q/ε0. சரிங்களா? Q அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த மொத்த காசியன் பரப்பில் உள்ள மின்னூட்டங்கள் /ε0 மதிப்புக்கு சமமாக இருக்கும். இதுதான் காஸ் விதி. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு பரப்போட மின் பாயத்தை கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல வலைபரப்பு எடுத்துக்கலாம். இப்போ வலைபரப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இதான் அந்த வலைபரப்பு, 3ஆவதாக நான் வச்சிருக்கிறது தான் வலைபரப்பு. இந்த வலைபரப்புக்கு மின்பாயம் கண்டுபிடிக்கும் போது டீட்டா முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், வலைபரப்புக்கு ஒரு செங்குத்து வரைகிறேன். இந்த செங்குத்து எப்படி இருக்குது, மேல் நோக்கி அமைந்திருக்கு, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதான் இந்த dA வெக்டார். அடுத்து இந்த வலைபரப்பில் மின் புலத்தோட திசை பாருங்க, இந்த திசையில் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த dAக்கும் E வெக்டாருக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. காஸ் 90ஓட மதிப்பு 0. இப்போ வலைபரப்பில் நமக்கு என்ன கிடைக்காது, மின் பாயம் கிடைக்காது. ஸோ வலைபரப்பை விட்டுறலாம், இந்த வலைபரப்புக்கு மின் பாயம் கிடையாது. அடுத்து P' இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நான் P எடுத்துக்கிறேன், அதாவது இது இந்த இடத்துல இந்த குறுக்குவெட்டு பரப்புக்கு P அப்படிங்கிற இந்த புள்ளி இருக்கக்கூடிய இந்த பரப்புக்கு நான் ஒரு குத்துக்கோடு வரைகிறேன், அதுதான் dA வெக்டார். மின்புலத்தின் திசை அதுவும்
அதே திசையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த குத்துக்கோடு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டிஏ வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. மின்புலத்தோட திசை ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட திசை எப்படி இருக்குது? பி என்கிற புள்ளியில் ஒரே திசையில் அமைவதால் டீட்டாவோட மதிப்பு அங்கே 0வாக மாறுது. சரிங்களா? இணையாக இருக்குது. இப்போ நமக்கு காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ இந்த இடத்துல மின் பாயம் கிடைக்கும். இப்போ இடிஏ காஸ் டீட்டான்னு வரும். டீட்டாக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் பி இடிஏ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அடுத்து பி டேஷ் பாருங்கள், அங்கேயும் இ வெக்டாரும் டிஏ வெக்டாரும் எப்படி இருக்குது? இணையாக இருக்குது. அப்போ டீட்டாவோட வேல்யூ 0, காஸ் 0 1. இப்போ இங்கேயும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? இடிஏ தான் கிடைக்கும். சரிங்களா? அதான் இங்கே போட்டிருக்கிறாங்க. இந்த இரண்டு மின்பாய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்? Q/ε0க்கு சமமாக இருக்கும். இதுதான் காஸ் விதி. இப்போ இங்கேயும் இன்டகிரேஷன் ஆஃப் இடிஏ, இங்கேயும் இன்டகிரேஷன் ஆஃப் இடிஏன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ அதை எடுத்துக்கிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2EDA அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2EA வெளியில் எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ மட்டும் இருக்கும். டிஏ இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல Q அப்படின்னு சொல்லி இருக்கும். Q/ε0ன்னு இருக்கும். இந்த Qக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? சிக்மா ஏ அப்படின்ட்டு. இது எப்படி எழுதலாம்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஏன்னா சிக்மாவோட வேல்யூ Q/A. அப்போ சிக்மா வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும்? Q/Aன்னு கிடைச்சிருக்கும். அதில் Q வேணும்னா சிக்மா ஏன்னு எழுதிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த இடத்துல Qக்கு பதிலாக சிக்மா A/ε0ன்னு போட்டுடலாம். 2E அப்படியே வச்சுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் டிஏனா என்ன? இதோட சிறு பகுதி. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இதோட மொத்த பரப்பு கிடைக்கும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஏவை நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஏன்னு போட்டுக்கலாம். போன இதில் நம்ம என்ன பண்ணோம்? இதோட வலைபரப்புலாம் கண்டுபிடிச்சி 2πr எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம அதெல்லாம் போட வேணாம். சிம்பிளாக என்ன பண்ணலாம்? டிஏவை இன்டகிரேட் பண்ணிங்க, தொகையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரப்பு கிடைக்கும், மொத்த பரப்பு. அதை ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஏக்கு வேலை என்ன போட்டுக்கலாம்? ஏ. ஏற்கனவே ஒரு 2E இருக்குது. ஸோ 2EA இஸ் ஈக்குவல் டு சிக்மா A/ε0 இருக்கும். இந்த ஏயும் இந்த ஏயும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இ தான் நமக்கு வேணும், மின்புலம். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா /2ε0 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதே வெக்டார் வடிவில் எழுதினீங்கன்னா இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா /2ε0 n கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுதான் ஒரு சமதள தட்டு உருவாக்கக்கூடிய ஆர் தொலைவில் உருவாக்கக்கூடிய மின்புலத்தோட மதிப்பு. சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த என் கேப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சமதளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கி திசையில் உள்ள ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இந்த மின்புலத்தோட மதிப்பு பாருங்க, தட்டுல இருந்து எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இதே மதிப்பு தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே தொலைவை சார்ந்து அமையல, ஆர் தான் தொலைவு. இந்த ஆர் எங்கேயுமே இந்த ஃபார்முலாவில் வரல. அப்போ உருவாகக்கூடிய மின்புலமானது தொலைவை சார்ந்து அமையாது. சரிங்களா? அதே சமயம் எதை சார்ந்து அமையுது அப்படின்னா, இந்த சிக்மாவை சார்ந்து அமையுது, மின்னூட்ட பரப்படர்த்தி. இதில் எந்த அளவுக்கு மின்னூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு மின்புலத்தை அது உருவாக்கும். சரிங்களா? அப்போ மின்னூட்ட பரப்படர்த்தியை சார்ந்தும் தொலைவை சார்ந்திராமலும் அமைந்திருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்ததாக இதே இதில் ப்ளஸ் மின்னூட்டம் இருக்குது. அதனால் நமக்கு மின்புலமானது எப்படி இருக்குது? வெளிநோக்கிய திசையில் இருக்குது. சரிங்களா? இந்த திசையில் ஈயை பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி போட்டிருப்பாங்க, ஆரோ மார்க், ரெட் கலர் ஆரோ மார்க் வெளிநோக்கி இருக்குது. ஏன் அப்படி வெளிநோக்கி இருக்குது அப்படின்னா, இங்கே என்ன மின்னூட்டம் இருக்குது? ப்ளஸ் மின்னூட்டம். அதாவது சிக்மாவோட மதிப்பு 0வை விட அதிகமாக இருக்குது. அதனால் இப்படி இருக்குது. ஒருவேளை இதில் மைனஸ் இருந்துச்சுன்னா சிக்மாவோட மதிப்பு 0வை விட குறைவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மின்புலமானது எப்படி இருக்கும்? உள்நோக்கி அமைந்திருக்கும். அதான் உள்நோக்கிய திசை, -n கேப்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்ததா இதே சமன்பாடோட இதே சிறப்பு நேர்வில் புதிதாக ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு சமதள தட்டு இருக்குது. அதனால் உருவாகக்கூடிய மின்புலத்தை பார்த்தோம். ஒருவேளை 2 தட்டுகள் அமைந்தால் இந்த மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரி 2 தட்டுகள் அமைந்தால் உருவாகக்கூடிய மின்புலம் எப்படி இருக்கும்? அப்போ 2 தட்டு அமைஞ்சா எங்கெல்லாம் நம்ம மின்புலம் கண்டுபிடிக்கலாம்? முதல்ல இந்த 2 தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 தகடுகளுக்கு இடையே இந்த ஒரு புள்ளியில் மின்புலம் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இந்த முதல் தகடுக்கு வெளியே இந்த புள்ளியில் ஒரு மின்புலம் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இரண்டாவது தகடுக்கு வெளியிலே இந்த புள்ளியில் மின்புலம் கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம எத்தனை பகுதியில் மின்புலம் கண்டுபிடிக்க போகிறோம்? 3 பகுதியில் மின்புலம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நான் இங்கே 2 தகடு எடுத்துக்கிறேன். 2 தகடும் எப்படி இருக்குது? எதிரெதிர் மின்னூட்டம் பெற்ற தகடுகளை எடுத்துக்கிறோம். இதோட மின்னூட்ட பரப்படர்த்தியை ப்ளஸ் சிக்மான்னு எடுத்துக்கிறோம். இதோட மின்னடர்த்தியை மைனஸ் சிக்மா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த 2 தகடுகளும் எப்படி இருக்குது?
எதிரெதிராக வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இணையாக வச்சிருக்காங்க. மின்னூட்டம் எதிரெதிராக அமைந்துள்ளது. சரிங்களா? இப்போ நான் முதல்ல எந்த புள்ளியில கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, தட்டுகளுக்கு இடையே, அடுத்து தட்டுகளுக்கு வெளியே உருவாகக்கூடிய மின்புலத்தை காஸ் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அப்போ மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா சமதள தட்டின் மின்புல மதிப்பு போன இதுதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதில் தான் நம்ம பார்த்தோம். E is equal to sigma divided by 2 epsilon naught. இதுதான் ஒரு தட்டு உருவாக்கக்கூடிய மின்புலம். அப்போ இங்கே அதே மதிப்பை இங்கே எழுதிக்கிறோம். அப்போ இந்த தட்டு உருவாக்கக்கூடிய மின்புலத்தோட மதிப்பும் இதான். சரிங்களா? இந்த தட்டு உருவாக்கக்கூடிய மின்புலத்தோட மதிப்பும் இதான். இப்போ எந்த இடத்துல அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி அப்படின்னா, P1 என்கிற புள்ளியில் நான் அந்த மின்புலத்தை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த தட்டு இதை முதல் தட்டுன்னு வச்சுருப்போம், இது இரண்டாவது தட்டுன்னு வச்சுருப்போம். முதல் தட்டு உருவாக்கக்கூடிய மின்புலத்தோட திசை E பிளஸ் வெக்டார், அது வெளிநோக்கி அமையும். இங்கேயும் வெளிநோக்கி தான் அமைஞ்சிருக்கு, இந்த இடத்துலையும் வெளிநோக்கி தான் அமைஞ்சிருக்கு. அதான் இது. இந்த டாட் வைக்கிறது தான் முதல் தட்டு உருவாக்கக்கூடிய மின்புலத்தின் திசை. அடுத்ததா இரண்டாவது தட்டு, அதாவது மைனஸ் சிக்மா இருக்கக்கூடிய இந்த தட்டு உருவாக்கக்கூடிய மின்புலத்தின் திசை பாருங்க, உள்நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த ரெட் கலர்ல டாட் பண்றேன்னா இதோட திசை பாருங்க உள்நோக்கி அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன் அப்படின்னா, அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சிக்மாவோட மதிப்பு 0வோட அதிகமாக இருந்தால் மின்புலம் வெளிநோக்கி அமையும். சிக்மாவோட மதிப்பு 0வோட குறைவாக இருந்தால் உள்நோக்கிய திசையில் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, இது பிளஸ், இது மைனஸ், அவ்வளோதான். இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், P1 P2 P3ன்னு அந்த புள்ளிகளை பிரிச்சுக்கிறோம். P1ங்கிறது தகடுகளுக்கு இடையே உள்ள ஒரு புள்ளி, P2ங்கிறது இங்கே வெளியே உள்ள ஒரு புள்ளி, P3ங்கிறதும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. முதல்ல P2 P3 எடுத்துக்கிறோம். இந்த P2வில் பாருங்க இரண்டு மின்புலங்கள் இருக்கு. முதல் தட்டு இது உருவாக்கக்கூடிய மின்புலம் தான் இது E பிளஸ், இரண்டாவது தட்டு உருவாக்கக்கூடியது E மைனஸ். இது ரெண்டு எப்படி இருக்கு, எதிரெதிர் திசையில் அமைவதால் ஒன்று அது என்ன பண்ணிடுது, கேன்சல் பண்ணிடுது. ஸோ வெளியில் நமக்கு என்ன கிடைக்காது, மின்புலம் கிடைக்காது, 0. இங்கே அதே மாதிரி தான், E ப்ளஸும் E மைனஸும் எதிரெதிர் திசையில் இருக்குது. ஸோ இங்கே மின்புலம் கிடைக்காது, 0 தான். அப்போது வெவ்வேறு மின்னூட்டம் பெற்ற தகடுகளுக்கு வெளியே உள்ள புள்ளிகளில் மின்புலத்தோட மதிப்பெனது சுழி 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்ததா உள்ளே உள்ள புள்ளியில் பாருங்கள், E ப்ளஸோட திசை அதுவும் ஒரே திசையில் தான் இருக்குது, E மைனஸோட திசையும் ஒரே திசையில் தான் இருக்குது. அப்போ இரண்டையும் நம்ம கூட்டணும்னா தொகுபயன் மின்புலம் நமக்கு கிடைச்சிரும். அப்போது தட்டுகளுக்கு இடையே உள்ளே உள்ள புள்ளியில் மின்புலம் கண்டுபிடிக்கணும்னா இந்த தட்டு உருவாக்கக்கூடிய மின்புலத்தோட மதிப்பு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட், இது உருவாக்கக்கூடியது சிக்மா டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட், ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் தகடுகளுக்கு இடையே உள்ள ஒரு புள்ளியில் மின்புலத்தோட மதிப்பு. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்ததா இந்த மின்புலம் எப்படி இருக்கும் தகடுகளுக்கு இடையே அப்படின்னா, சீராக இருக்கும். ஏன்னா நேர் மின்னூட்டம் பெற்ற தகடுகள்ல இருந்து எதிர்மின்னூட்டம் பெற்ற தகடுகளுக்கு மின்புல கோடுகள் செல்லும், அதுவும் இணையாக இருக்கும். ஸோ எல்லா புள்ளிகளையும் மின்புல மதிப்பு ஒரே சீராக அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதோட காஸ் விதியோட இரண்டாவது பயன்பாடு முடிஞ்சிச்சு. இதுவும் நமக்கு 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.